அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பக்கம் போகும்போது மக்கள் நின்று இந்த இலைகளெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் அந்த இலைகள்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் பார்க்கணுன்னு நினச்சோம். இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. சரின்னு கிட்ட போய் பார்த்தா மருதாணி செடி மாதிரி இருக்குங்க. மருதாணி செடி தான் போல இருக்குது. இந்த சென்ட்ரல் மீடியனில் செடிகள் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வாகனங்கள் போகும், அதிகமாக கனரக வாகனங்கள், அது மாதிரி அதிகமான புகை வெளியேற வாகனங்கள் போகிறதுனால அதில் உள்ள அந்த கார்பனெல்லாம் இந்த செடிகள் உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அதுக்காக இன்னொன்று, அந்த மண் அரிப்புலாம் தடுக்காமல் இருக்கிறதுக்காக மழை நேரங்களில் ஒரு செடி வச்சோம்னா அது அந்த மண் அரிப்பெல்லாம் தடுக்கும். அது ஒரு ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் ஒரு அழகுக்குன்னு சொல்லலாம். சென்டர் மீடியனில் இது மாதிரி இருக்கும்போது ஒரு அழகாகவும் இருக்கும். பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. அது வாகனங்களில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காகவும் இந்த சென்ட்ரல் மீடியனில் செடிகள்லாம் வச்சு வளர்ப்பாங்க. இப்போ ஒரு வித்தியாசமாக மருதாணி செடி மாதிரி இருக்கிறனால தான் நம்ம வண்டியை நிப்பாட்டி பார்த்தோம். மருதாணி செடி மாதிரி தான் இருக்குது. எல்லா விதத்துலேயும் மருதாணி செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம டீப்பாக கிட்ட போய் கேட்டோம்னா இது காட்டு மருதாணி, இல்லை அரபு மருதாணி, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாங்க. நம்ம என்ஹெச்ஏ அதிகாரிகளோட நேரடி தொடர்பில் உள்ள சப்ஸ்கிரைபர் பாய்ஸ்லாம் இருக்கீங்க. கொஞ்சம் விசாரித்து கமெண்டில் போடுங்க. இது நம்ம மருதாணி செடி தானா, இல்லை ஏதாவது காட்டு மருதாணி, அது மாதிரி ஏதாவது மருதாணியா என்னன்னு கொஞ்சம் விசாரித்து கமெண்டில் போடுங்க. இன்னொன்று, இது மாதிரி மருதாணி செடிகள்லாம் இருந்தாலும் நீங்கள் உடனே இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹைவேயில் ரொம்ப அதிவேகத்தில் வாகனங்கள்லாம் போகும். குறைந்தபட்சம் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் போவாங்க. அப்போ இந்த மருதாணி பறிக்கிறது அது மாதிரி வேலைலாம் வேணாம். ஏன்னா மருதாணி ஒரு பெரிய அரிய பொருள் கிடையாது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், வாங்கிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த பாலத்து மேலே உள்ள சென்டர் மீடியன்லாம் எதுவுமே வைக்கல பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குறுகிய சென்டர் மீடியனாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் எதுவும் வைக்கல. அந்த மெயினான இடங்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருக்காங்க. நல்லா அழகாகவும் இருக்குது. இதை ஆடு மாடுகள் திங்கமாக என்னாலும் கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்.